உங்கள் வீட்டில் உங்கள் நண்பன் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவையோ இல்லை தங்கச்சியவோ காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களோட மனநிலை என்னவாக இருந்துச்சு? என்னுடைய மனநிலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சுவலா? நாங்கள் ஒரு வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம். ஓகே, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்? ஒரு வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம். அதுக்கப்புறம் என் சிஸ்டர் ஊர்லேருந்து நான் கூப்பிட்டு வந்தேன். ஒட்டுக்கா இருந்தால் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து எனக்கு சாப்பாடு செய்கிறதுக்காக ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து பக்கத்து வச்சுங்களேன். ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து நான் வச்சுருந்தேன். வீட்டில் இருந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்க பழகிட்டாங்க. பழகினதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இல்லை, உங்கள் நண்பர் தானே? நண்பர் தான். நான் அந்த அளவுக்கு அவர் நண்பர் ஒரு வருஷம் தான் பழகிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு எனக்கு அப்போ மெச்சூரிட்டி இல்லையில. அண்ணனுக்கு முதல்ல நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எவ்வளோ கோவப்பட்டார் உங்கள் மேலே? அண்ணன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ராஜா வந்தாரா, நீ பேசுனியான்னு கேட்டார். நான் வந்து பேசலண்ணா அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்ன உடனே அண்ணன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அந்த குண்டாவை எடுத்து இப்படி அடித்தார். சாம்பார் போய் மேலே கொட்டி எல்லாம் பறந்துருச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அடிச்சிருவாங்களோ என்னமோ அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் மறுநாள் இவர் வந்தார். அண்ணன் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு. இவங்க என்ன சொன்னாங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்த்தன்னைக்கே நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணுவேன், வேறு பொண்ணு நான் யாரையும் பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டேன், பண்ணுன்னா உன்னை பண்ணுவேன், இல்லாட்டி நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொல்லிட்டேன், நீங்கள் செத்துருவீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் செத்துருவாங்க, எங்கள் அம்மா கொஞ்ச நாள் தான் ஆகுது இறந்து, நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வந்தார். தேடிட்டு நான் அங்கே இல்லை. அவர் வந்ததுல அண்ணனுக்கு தெரியுமா? அண்ணாவுக்கு தெரியாது, பெரியக்காவுக்கு மட்டும்தான் தெரியும். பெரியக்கா சொன்னோடனே நான் யோசிச்சேங்க, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் புது துணியை வாங்கலைங்க, தாலி வாங்கலைங்க, மாலை எதுவுமே வாங்கிக்கிறேங்க. எங்கள் அக்கா சாரி தான் பழைய சாரி கட்டியிருந்தேன். ஓம் சக்தி டாலரில் மஞ்சள் நூல் கோர்த்து கல்யாணம், கோயிலுக்கு முன்னாலே எங்கள் கல்யாணம் நடந்துருச்சு. அண்ணன் வந்தாங்களா? அண்ணனை யாருமே எதுவுமே கேட்கலைங்க. நானே ஒரு முடிவெடுத்துட்டேங்க, செத்துருவாருன்னு சொல்கிறாருங்களே. ஃபஸ்ட்டு கட்டின துணியோடு தான் நாங்கள் வந்தோங்க. துணி துவைச்சி காய வச்சிருவேன், இவர் பார்த்துக்குவார். அப்புறம் குளிச்சுட்டு எடுத்து கொடுப்பாரு, நான் போட்டுக்குவேன். அவங்க குளிச்சுட்டு துணி காய வச்சு துவைச்சி கொடுப்பாங்க, அதை நாங்கள் மாற்றி போட்டுக்குவோங்க. ஒரே துணியை கட்டி தான் வந்தீங்களா? ஒரே துணி தாங்க. நாங்கள் வேலைக்கு போய் அப்புறம் அவர் காசு கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர் வேலைக்கு போயிட்டு வராங்காட்டி நான் துணி அவருக்கு எடுத்து வச்சுருந்தேன். என்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி அவர் வராங்காட்டி அவர்கிட்ட காசு எடுத்துட்டு செஞ்சுட்டாரு. அந்த மாதிரி நிறைய அதில் நடந்துருக்குதுங்க. அப்புறம் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைங்க. மறுநாள் காலையில் வேலைக்கு போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்தார். டெய்லி சாயந்தரம் தான் கஞ்சி சோறு செய்வேன். அது காலையில் சாப்பிடுவோம், மதியானம் சாப்பிட மாட்டோம். ஓகே, ஒருவேளை சாப்பாட்டுக்கே அப்போ கஷ்டமாக இருந்தது. நீங்கள் இப்போ என்னவா இருக்காப்ல? இப்போ வந்து 3 வருஷம் வச்சுருக்காங்க. 3 வருஷம் வச்சுருக்காங்க. சென்னையில் நிறைய இடத்துல வேலை நடக்குது. தங்கச்சி உங்கள்கிட்ட சொல்லாமல் திருமணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இல்லை. நீங்கள் தேடவே இல்லையா? தங்கச்சி எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, நீங்கள் தேடவே இல்லையா? இப்போ போகலை. கொஞ்ச நாள் போகாமல் இருந்தேன். அவங்க எங்கிட்ட சொல்லாமல் போயிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் நான் தான் முத போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் டெவலப் ஆனோம்.